வணக்கம். இன்னைக்கு கதிரின் சோம்ல அவரைக்காயை வச்சு ஒரு காரசாரமான ரெசிபி பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். தக்காளி ஒரு 2 நிமிடம் வதங்கிறதுக்கு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கிறோம். நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த இந்த அவரைக்காயை இதோடு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுறோம். இப்போ காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் இதோடு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். இப்போ நம்ம இதற்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், சோம்பு, மிளகு, பட்டை, அதோட லவங்கம் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கிரேவி மாதிரி ஆகிறப்ப நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட அவரைக்காய் கிரேவி ரெடி.